ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்விடி ஃபேமிலி. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற படத்தோட பேர் எ ஸ்டூடெண்ட்ஸ் அப்சஷன். 2015 வெளியான ஒரு இங்கிலீஷ் படம். இந்த படத்தோட ஒன்லைனர் சொன்னால் ஸ்பாய்லர் ஆயிரும். அதனால் டைரெக்டாக படத்துக்குள்ளே போயிடலாம். ஆரம்பத்திலே நம்ம படத்தோட ஹீரோயினான ஸ்டெஃபனியை தான் காமிக்கிறாங்க. இவங்க ஃப்ளோரிடாவில் இருக்கிற ஒரு ஹை ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூல்லையே மிக அழகான, அதே மாதிரி ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக் வேறு. இவங்க உடம்ப கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு டெய்லி ஜாகிங் போவாங்க, ஸ்விம்மிங் போவாங்க, பார்த்து பார்த்து அளந்து தான் சாப்பிடுவாங்க. ஸ்டெஃபனிக்கு அந்த ஸ்கூலில் ஏகப்பட்ட ரசிகாஸ். ஸ்டெஃபனியோட வீட்டுக்காரரான மைக்கேலு ஏதோ பேங்க்கில் ஒர்க் பண்ணுற பேர் வழின்னு சதாசர்வ காலமும் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருப்பாரு. அவங்களுக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு 18 வயசு ஆகுது. அன்னைக்கு கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது நல்லா கர்லா கட்ட சைஸில் இருக்கிற ஒரு புது ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுறான். அவன் பேர் ஜேம்ஸு. கிளாஸ் நடந்துட்டு இருக்க நடுவில் ஸ்டெஃபனி அவங்க நடத்தின பாடத்திலிருந்து சில கேள்விகள்லாம் கேட்குறாங்க. எல்லா கேள்விக்கும் டான்னு ஜேம்ஸு முதல் ஆளாக பதில் சொல்கிறான். அவன் பிரில்லியன்ஸை பார்த்து ஸ்டெஃபனிக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. அவனை ரொம்ப பாராட்டுறாங்க. இதனால் ஜேம்ஸுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அன்னைக்கு கிளாஸ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது நம்ம ரிச்சர்ட் மாமா மேலே மோதிடுறாங்க. அவருக்கு இருக்கும் ஒரு 55-60 வயசு பக்கம் இருக்கும். ஆனால் ஸ்டெஃபனி மேலே இந்த அங்கிளுக்கு ஒரு கண்ணு. ஒரு காத்தடிச்சா இந்த கேம்பஸ்லேருந்து அந்த கேம்பஸ்க்கு ஈஸியாக பறந்தே போயிடுவார். இவர் நினச்சாருன்னா ஸ்டெஃபனிக்கு கண்டிப்பாக ப்ரொமோஷன் கொடுக்க முடியும். ஏன்னா இவர் ஸ்டாஃபுகளுக்கே ஹெட்டு. ஆனால் ஸ்டெஃபனி அவரோட எண்ணத்துக்கெல்லாம் வளைஞ்சு கொடுக்க மாட்டா. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு. போய் அவன் வேலையை பார்த்துட்டு அப்படின்னு நெக்லெக்ட் பண்ணிடுவா. ஸ்டெஃபனிக்கு லிண்டான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த லிண்டா ஒரு ஸ்டாஃப் மெம்பர். அவங்கக்கிட்ட இந்த புது ஸ்டூடெண்ட்டான ஜேம்ஸை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்க, அவன் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு பாராட்டுறா. நைட்டு எத்தனை லேட் ஆனாலும் சரி ஒரு ஸ்விம்மிங் கோர்ஸ் முடிச்சுட்டு தான் ஸ்டெஃபனி தூங்கவே போவாங்க. அந்த மாதிரி அன்னைக்கு ஸ்விம்மிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர ஸ்டெஃபனி ஸ்விம்மிங் முடிக்கிறதுக்காக வீட்டுக்காரர் காத்திருக்கிறாரு. எப்போ முடிச்சுட்டு வருவா, சம்பவம் பண்ணலாம் அப்படின்னு. அவங்களும் ஸ்விம்மிங் முடிச்சுட்டு வராங்க. ரெண்டு பேரும் ரொம்ப இன்டிமேட்டாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் இன்டிமேட்டாக இருக்கிறது. இதுக்கு முன்னாடி ஸ்டெஃபனி ஸ்விம் பண்ணிட்டு இருந்தது. இதை எல்லாத்தையும் யாரோ ஃபோட்டோவோ அல்லது வீடியோவோ எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபனிக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜில் ஸ்டெஃபனியும் அவள் ஹஸ்பண்டும் ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஃபோட்டோ வருது. யார் அனுப்பிச்சாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து அது வந்திருக்கு. சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கேஷுவலாக விட்டுறாங்க. மறுநாள் ஸ்டெஃபனி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ட்ரிப்புக்காக லேக் சைடு கூப்பிட்டு வந்திருக்கா. அந்த சரௌண்டிங்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம ஹீரோயின் ஸ்டெஃபனி, இங்கே இருக்கிற பூக்களில் அநேகமான பூக்கள் எல்லாம் விஷத்தன்மை கொண்டது. அதுகளை எக்காரணத்தை கொண்டும் கையில் தொட்டுறாதீங்க, உடம்புல விஷம் ஏறிடும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அந்த லேக் ஏரியாவை சுற்றி பார்க்கறதுக்காக ஒரு போட்டை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரிச்சர்டு தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி அந்த சரௌண்டிங்கை பற்றி பேசுகிற பேர் வழின்னு ஆத்தாத்துன்னு ஆத்திட்டு இருக்கிறாரு. அந்த போட்டில் நம்ம ஹீரோயின் பக்கத்தில் ஜேம்ஸ் உட்காந்துருக்கான். இது ஒரு எக்ஸ்கர்ஷன் மாதிரி தானே. அதனால் அங்கே ஸ்டூடெண்ட்டு டீச்சர்னு ஒரு ஃபார்மாலிட்டி கிடையாது. அதனால் ஹீரோயின் கூட அவர் ரொம்ப கேஷுவலாக பேசிட்டு வரான். ட்ரிப்பெல்லாம் முடிஞ்சுட்டு ஆளுக்கு ஒரு ரூம் போட்டிருக்காங்க. ஸ்டெஃபனி ரூமில் வந்து தங்கலாம் அப்படின்னு வரும்போது அவளை வால் பிடிச்சிட்டு ரிச்சர்ட் அங்கிளும் பின்னாடி வராரு. அவரோட எண்ணம் என்னங்கிறது நம்ம ஹீரோயினுக்கு நல்லா தெரியும். அதனால் அவரை லாவகமாக கட் பண்ணி விட்டுறா. அப்போ தான் ஜன்னல் வழியாக அந்த லேக்கை பார்த்துட்டு இருக்கும்போது ஜேம்ஸ் அந்த லேக்கில் குளிச்சுட்டு எந்திரிச்சு வரான். அவன் கட்டுமஸ்தான உடம்பை பார்த்த உடனேயே ஸ்டெஃபனியோட குகையில் புயலடிக்க ஆரம்பிக்குது. என்னைக்கும் இல்லாத ஒரு விதமான உணர்வு அவங்களுக்கு இன்னைக்கு அவனை பார்த்த உடனே. நம்ம ஹீரோயின் அவனை பார்க்கறத ஜேம்ஸும் பார்த்துட்றான். அவன் பார்த்துட்டான்னு தெரிஞ்ச உடனே சட்டுன்னு வந்து கதவோரமாக ஒளிஞ்சிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுமில்ல எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருப்பாங்க. புள்ளி வச்சா நம்ம மக்கா கோலம் போட்டுருவானுங்கன்னு நல்லாவே தெரியும். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டு ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் கொஞ்சம் தள்ளி ரிசர்வ்டாக உட்காந்துருக்க ஜேம்ஸை பாருங்கள். அவன் ஸ்டெஃபனியை எங்கே பார்க்குறான்னு பாருங்கள். அவன் பார்வையில் எவ்வளோ திருடுத்தனம் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இவங்ககிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குது. ஜேம்ஸ் பார்க்குறத ஸ்டெஃபனியும் பார்க்குறா. அதுக்குள்ளே அவளுக்கு ஃபோன் வருது. கூப்பிட்றது யாரு? வீட்டுக்காரன் தான். ஃபோனில் பேசிகிட்டே கடற்கரை ஓரமாக ஸ்டெஃபனி நடந்து போயிட்டுருக்க அவளுக்கு தெரியாமல் ஒளிஞ்சிருந்து அவளை ஃபாலோ பண்ணிகிட்டே ஜேம்ஸ் பின்னாடி வரான். இது ஒரு லேக் ட்ரிப்பு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இது லேக் ட்ரிப் கிடையாது, ஒரு சீ ட்ரிப்பு. சாரி, ஒரு இடத்துல திடீர்னு கால் மகட்டி அப்படியே பொத்துன்னு கீழே விழுகிறா. பின்னாடியே வந்துட்டு இருந்த ஜேம்ஸு
ஓடி வந்து ஸ்டெஃபனியை பிடிச்சி உட்கார வைக்கிறான். உடனே அவன் டிஷர்ட்டை கழட்டியாச்சு, போய் தண்ணியில் முக்கி கொண்டு வந்து அவள் அடிபட்டிருந்த அந்த கால்களில் அந்த டிஷர்ட்டை வச்சு அமுத்தியாச்சு. இப்படி எதேதோ பண்ணி ஸ்டெஃபனியோட இன்ட்ரெஸ்ட் தன் பக்கம் திருப்பணும் அப்படின்னு ஜேம்ஸ் முயற்சி பண்ணுறது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. ஏற்கனவே ஸ்டெஃபனி அவனை டாப்லெஸ்ஸாக பார்த்ததுலேயே அவள் குகையில் புயல் அடிச்சிருக்கோம். இப்போ பக்கத்தில் வேற அவன் உட்காந்துருக்கானா. அம்மனி ஒரு மாதிரி வீக்காக தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறா. அந்த சமயத்தில் தான் ஸ்டெஃபனி கூட ஏதோ பேச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்து நடக்கக்கூடாதுங்களா அப்படின்னு அவன் கேட்கவும், திடீர்னு ஒன்று அந்த கல்லுக்கு பின்னாடி பார்த்து பயந்து தான் நான் கீழே விழுந்தேன் அப்படின்னு ஸ்டெஃபனியும் சொல்கிறாங்க. என்ன பேசுறதுன்னு தெரியாத ஜேம்ஸு, உங்கள் விண்டோவிலிருந்து நீங்கள் என்னை பார்த்துட்டு இருக்கிறத நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பதிலுக்கு எதிர்பார்க்காம மெல்ல அவள் முகத்துக்கு பக்கத்தில் தன்னோட முகத்தை கொண்டு வந்து அவள் உதட்டோட உதடு வச்சு அப்படியே மெத்தி எடுக்கிறான். நம்ம மனிதா ஏற்கனவே ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணிருக்காளே, அதனால் அந்த கிஸ்ஸுக்கு இவளும் கோஆப்ரேட் பண்ண பையன் அடுத்த கட்டத்துக்கு போக முயற்சி பண்ண சட்டுன்னு சுதாரிச்சிட்ட ஸ்டெஃபனி இது தப்பு அப்படின்னு அங்கிருந்து எந்திரிச்சு ஓடியே போயிடுறா. இப்போ அடுத்த சீனில் வீட்டுக்கு வந்த ஹீரோயின் கிட்ட மைக்கேலு ட்ரிப்பெல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு விசாரிக்க அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் தவிர்த்துட்டு தனியாக நடக்க ஆரம்பிக்கிறா. எப்படி இப்படி ஒரு தப்புக்கு நான் சம்மதிச்சேன் அப்படின்னு தனக்குத்தானே கேள்வி கேட்டுட்டு அதுக்கு பதில் தெரியாமல் ரொம்ப நேரம் அங்கே தனியாகவே நடந்துட்டு இருக்கா. இங்கே வீட்டில் ஜேம்ஸை காமிக்கிறாங்க. ஸ்டெஃபனியை வரைஞ்சி வச்சு அதை வெறிச்சு பார்த்துட்டு இருக்கிறான். பையன் மைண்டுக்குள்ளே காதல் வந்துருச்சு போல இருக்கு. ஸ்டெஃபனியை பொண்டாட்டியாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டான் போல இருக்கு. மறுநாள் காலையில் ஹீரோயின் ஆஸ் யூஷுவலாக ஜாகிங் போயிட்டு இருக்க யாரோ ஒருத்தங்க அவங்கள காரில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மாதிரியே தோண திரும்பி பார்க்குறா. ஸ்டெஃபனி பார்க்குறா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த கார் அங்கேருந்து வேகமாக கிளம்பி போயிடுது. அன்னைக்கு லிண்டாவை மீட் பண்ணி நடந்தது எல்லாத்தையுமே ஸ்டெஃபனி சொல்லி வருத்தப்படுறா. அந்த ஒரு நிமிஷம் சபலத்துக்கு ஆசைப்பட்டு நான் பெரிய தப்பு பண்ண இருந்தேன், நல்ல வேலையா சரியான சமயத்தில் நான் சுதாரிச்சுட்டு அந்த தப்பு நடக்காமல் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு லிண்டா கிட்ட சொல்லிட்டு இருக்க. இதை கேட்ட லிண்டா, இந்த விஷயம் மட்டும் வெளியே போச்சு அப்படின்னா ஸ்கூலில் மட்டும் இல்லை, இந்த சொசைட்டியே உன்னை சேர்த்த வாரி பூசிடுவாங்க, உன்னோட ஃப்யூச்சரே பெரிய கேள்விக்குறியாயிரும். ஏன்னா நீ இன்வால்வ் ஆனது ஒரு ஸ்டூடெண்ட்டு கூட. இதுக்கு மேலே எக்காரணத்து கொண்டும் அவனை மீட் பண்ணாமல் பார்த்துக்கோ. அதுக்கு நான் ஒரு வழி பண்ணுறேன். அவனை உன் கிளாஸ்ல இருந்து வேறொரு கிளாஸுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு லிண்டா அஷ்யூர் பண்ணுறா. அதே மாதிரி மறுநாள் ஹீரோயினோட கிளாஸுக்கு ஜேம்ஸ் வர, உன்னை வேற ஒரு கிளாஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு, ஏதாவது டவுட் இருந்தால் போய் லிண்டா மேடமை பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல ஜேம்ஸோட முகம் தொங்கி போகுது. என்ன ஏதுன்னு கூட கேட்காம அவன் பாட்டுக்கு விருட்டுன்னு அங்கேருந்து போயிடுறான். இந்த சமயத்தில் யாரோ ஸ்டாஃப் ரூமை நோக்கி நடந்து போகிறாங்க. அவங்க கால்களை மட்டும்தான் காமிக்கிறாங்க, யாருன்னு காமிக்கல. அது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். வந்தவங்க கையில் ஒரு விஷப்பாம்பு இருக்குது. அந்த விஷப்பாம்பை அங்கே இருக்கிற ஒரு ட்ராயருக்குள்ளே போட்டு வச்சுட்டு போகிறாங்க. அது ஆனா பெண்ணா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. அதே சமயத்தில் இங்கே வெராண்டாவில் நம்ம ஹீரோயின் நின்றுட்டு இருக்க. கிளாஸ் முடிஞ்சு ஜேம்ஸ் அங்கே வரான். என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னது நீங்கள் தானே அப்படின்னு டைரெக்டாக ஹீரோயினை பார்த்து கேட்குறான். இதோ பார் ஜேம்ஸ், நேற்று நம்ம 2 பேர்த்துக்குள்ள ஏதோ தவறுதலாக நடந்துருச்சு, அதை நம்ம 2 பேரும் மறந்துடலாம், அதுதான் நம்மளுக்கு நல்லது. எனக்கு உன் மேலே அப்படி தனிப்பட்ட விருப்பம்னு எதுவும் கிடையாது. உனக்கும் எனக்கும் டீச்சர் ஸ்டூடெண்ட்டுங்கிறத தவிர வேறு எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த விஷயத்தையெல்லாம் மறந்துட்டு உன் கவனத்தை பூரா படிப்பில் காமி அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸோட பதிலுக்கு எதிர்பார்க்காம நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. நம்ம ரிச்சர்ட் அங்கிள் அவங்க 2 பேரும் பேசுகிறத ஒரு தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்காரு. அதே சமயத்தில் லிண்டாவை காமிக்கிறாங்க. ஃபோன் பேசிட்டே ஸ்டாஃப் ரூமுக்கு வந்த லிண்டா ஏதோ எடுக்கிறதுக்காக அந்த டிராயரை ஓப்பன் பண்ணி கையை விடுறா. அந்த டிராயருக்குள்ள இருந்த பாம்பு அவளை கொத்தி போடுது. அவ்வளோதான், அவளுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஃபர்தராக அவங்க காமிக்கல. உயிரோடு இருக்கிறாளா செத்து போயிட்டாளா அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியல. அன்றைக்கி நைட்டு ஸ்டெஃபனி ஃபேமிலி கூட டின்னர் சாப்பிட்டுட்ருக்க. அந்த சமயத்தில் டோர் பெல் அடிக்குது. யாருன்னு போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா யாருமே இல்லை. புருஷங்காரன் தான் போய் கதவை ஓப்பன் பண்ணுறான். கீழே பார்த்தா ஏதோ ஃப்ளவர்ஸ் இருக்குது. அந்த ஃப்ளவர்ஸை எடுத்துகிட்டு உள்ளே வர்றான். அவனை பார்த்ததும் ஸ்டெஃபனி அந்த ஃப்ளவர்ஸை முதல்ல தூக்கி போடு அப்படின்னு கத்துறா. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் ட்ரிப்லையும் கூட அவள் சொல்லியிருப்பா இல்லையா, சில பூக்கள் எல்லாம் தொடக்கூடாது அப்படின்னு. அந்த ஃப்ளவர்ஸை தான் எவனோ ஒரு விஷமி நம்ம ஹீரோயினோட வீட்டு வாசலில் கொண்டு வந்து வச்சு பெல் அடிச்சு விட்டு போயிருக்கிறான். இந்த பூ சில சமயம் நம்ம உடம்புல பட்டாலே நம்ம இறந்துருவோம், அதனால அதை முதல்ல தூக்கி வீசுங்கன்னு சொல்லி அதை டிஸ்போஸ் பண்ணுறா. இதெல்லாம் யாரோட வேலையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம ஹீரோயின் குழம்பி போயிடுறா. அதே சமயத்தில் வீட்டுக்கு லேட்டாக வந்த ஜேம்ஸை எங்கடா போயிட்டு வரேன் அப்படின்னு அவனை வழிமறைச்சு அவனோட அம்மா கேட்குறாங்க. சும்மா ஒரு வாக்கிங் போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அது இருக்கட்டும், யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி ஸ்டெஃபனி அவன் வரைஞ்சி வச்சுருந்துருப்பான் இல்லையா ஒரு நோட்டில், அதை காமிச்சு கோபமாக கேட்குறாங்க. நீ இன்னும் திருந்தின பாடு இல்லையாடா, படித்து முன்னேற மாதிரி உனக்கு எண்ணமே இல்லையா அப்படின்னு அவன் திட்ட ஆரம்பிக்க வெடுக்குன்னு அவங்க அம்மா கிட்ட இருந்து அந்த நோட்டை பிடிங்கிடுறான். இனிமேல் என் திங்ஸ் எல்லாம் என்னை கேட்காம தொட்டுறாத அப்படின்னு கோபமாக அம்மா கிட்ட கத்துறான். மறுநாள் ஸ்கூலில் ஜேம்ஸை
ரிச்சர்ட் மாமா வந்து பார்க்குறாரு. அவனை பிடிச்சி செவுத்தோட தள்ளி அவன் காலரை பிடிச்சி, அன்னைக்கு லேக்கில் ஸ்டெஃபனியை என்னடா பண்ணுன அப்படின்னு கேட்குறாரு. நான் என்ன பண்ணேங்கிறத உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஜேம்ஸ் திமிரா பதில் சொல்ல, இனி நீ ஸ்டெஃபனியை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணேன்னு வச்சுக்கவேன், நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நீ ஜெயிலில் போய் கழுதிங்கணும் மகனே, உன் படிப்பு உன் ஃப்யூச்சரு எல்லாம் காலி, பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு அவனை எச்சரிச்சுட்டு போகிறாரு. போடா மொக்க அப்படின்னு ரிச்சர்டை அவன் ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. அடுத்த சீன்லேயே லேப்ல இருந்த நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்கு ஜேம்ஸ் வரான். அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு லாக்கெட்டை எடுத்து ஸ்டெஃபனி கையில் கொடுக்குறான். இந்தாங்க மிஸ், இது என் பாட்டியோட லாக்கெட், உங்களுக்காக தான் ஆசையாக கொண்டு வந்திருக்கேன். என்னோட காதலை இதுக்கு மேலே எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த லாக்கெட் தான் என் காதலோட சாட்சி. நம்ம 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லி ஸ்டெஃபனியோட தோளத்தோட கையை எடுறா. முதல்ல உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லியிருக்கேன், இந்த காதல் கத்திரிக்கான்னு பேசிட்டு என் பின்னாடி வராதேன்னு உனக்கு தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேன். இதுக்கு மேலேயும் என்னை டிஸ்டர்ப் பண்ணேன்னா நான் தகுந்த ஆக்ஷன் எடுத்துருவேன் பாரு. இப்போ இங்கிருந்து கிளம்புடா அப்படின்னு கோவமாக ஹீரோயின் சொல்லவும் கேஷுவலாக சிரிச்சுட்டே, ஆமாம் என்னென்ன ஆக்ஷன் எடுப்ப, நீயும் நானும் முத்தம் வச்சோம் அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் எடுப்பியா? என் காதலை நான் ரொம்ப சாஃப்டாக உங்ககிட்ட சொல்கிறேன், நான் எப்போவாவது தான் நல்லவனாக இருப்பேன். நான் நல்லவனாக இருக்கும்போதே என் காதலை ஏற்றுக்கிட்டீங்கன்னா நம்ம 2 பேர்த்துக்குள்ளே நடந்த அந்த விஷயம் நான் யாருக்கிட்ட சொல்லாமல் இருப்பேன். இதே மாதிரி என்னை டெய்லி உதாசீனப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா நான் எப்போ மாறுவேன்னு எனக்கே தெரியாது. எல்லா விஷயத்தையும் போய் எல்லாத்துக்கிட்ட சொல்லி போடுவேன். புரிஞ்சு நடந்துக்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு லேபை விட்டு அவன் வெளியே போகிறான். என்னடா இது இப்படி வந்து மாட்டிட்டமே, அடராமா என் நிலைமை இப்படியே ஆகணும் அப்படின்னு ரொம்ப சோகமாக ஸ்டெஃபனி உட்கார்ந்துருக்க, அங்கே வந்த ரிச்சர்ட் அவள் பக்கத்தில் உட்கார்றாரு. ஆமாம், நேற்று நான் உனக்கு ஒரு ஃப்ளவர்ஸ் அனுப்பிச்சு வச்சுருந்தேனே, உனக்கு ரொம்ப பிடிச்சது தானே, அதை பற்றி ஏதாவது என்கிட்ட பேசுவேன்னு பார்த்தா ஒன்றுமே பேச மாட்டேங்கிற அப்படின்னு அவர் கேட்கவும், ஓ அந்த ஃப்ளவர்ஸை அனுப்பிச்சு வச்சது நீ தானா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காயா, புத்தி இருக்கா, அதுவும் இல்லையா, அந்த பூ எவ்வளோ விஷங்கிறது உனக்கு தெரியுமில்ல, தெரிஞ்சிருந்தும் என் குடும்பத்தோடு என்னை கொல்லணும்னு நினச்சியா, இனிமேல் இது மாதிரி முட்டாள்தனமெல்லாம் பண்ணாதீங்கன்னு கோவப்பட்டு அவரை கடிச்சு விட்றா. என்ன சொல்கிறா இவோ, நம்ம பொக்கே தானே அனுப்பிச்சோம், இவ ஏதோ விஷம் கிஷங்கிறாளே, நான் மென்டலா இவன் மென்டலா அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அன்னைக்கு ஸ்டெஃபனி லேபில் ஏதோ பிஸியாக இருக்க, அந்த சமயத்தில் அவள் வாட்டர் கேனில் இருக்கிற தண்ணியை குடிக்கிறா. அந்த தண்ணியை குடித்த சில வினாடிகள்லேயே அவளுக்கு ஏதேதோ ஹாலுசினேஷன்லாம் வர, அந்த ஹாலுசினேஷனில் ரிச்சர்டும் இவளும் கிஸ் பண்ணிக்கிற மாதிரி வருது. இன்னும் என்னென்னவோ கன்ஃபியூஸ்டான கனவுகளாக வர, அப்போ தான் அந்த வாட்டர் கேனை ஓப்பன் பண்ணி தண்ணியை வெளியே கொட்டுறா. அந்த வாட்டர் கேனுக்குள்ளே விஷ பூ இருக்குது, யாரோ வேணுன்ட்டே தான் அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. எப்படியோ மேனேஜ் பண்ணி லேபை விட்டு வெளியே வந்து அப்படியே மயங்கி விழுந்துடுறா. மயங்கி விழுந்ததை பார்த்து லிண்டா, ரிச்சர்டு, ஜேம்ஸ் எல்லாரும் ஓடி வந்துடுறாங்க. ஓ அந்த லிண்டா இன்னும் உயிரோட தான் இருக்கா அப்படின்னா அந்த பாம்பு கடிச்சு சாகலை போல் இருக்கு. லிண்டா எப்படி அந்த பாம்பு கடியிலிருந்து பொழைச்சா அப்படின்னு படத்தில் காமிக்கல. அடுத்த சீன்லேயே வீட்டில் கண்ணு முழிக்கிற ஸ்டெஃபனியா காமிக்கிறாங்க. பக்கத்துலேயே பொண்ணு ரொம்ப வருத்தத்தோடு உட்காந்துருக்கா. என்ன நடந்துச்சு அப்படின்னு ஹீரோயின் பொண்ணுகிட்ட விசாரிக்க, யாரோ பர்பஸாக நீ குடிக்கிற தண்ணிக்குள்ளே அந்த விஷப்பூவை போட்டிருக்காங்க, நல்ல வேலையாக அங்கே வந்த உன்னோட ஸ்டூடெண்ட்டு உன்னை உடனடியாக தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கான். இந்த விஷயத்தை பற்றி ஜேம்ஸ் ஆல்ரெடி போலீஸில் ரிப்போர்ட்டும் பண்ணிட்டான் அப்படின்னு பொண்ணு சொல்கிறா. மறுநாள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஹீரோயினை விசாரிக்கிறதுக்காக வீட்டுக்கு வரா. இந்த இன்சிடெண்ட்டில் உங்களுக்கு யாராவது மேலே சந்தேகம் இருக்கா அப்படின்னு அவங்க கேட்கவும், ரிச்சர்ட் சொல்லியிருப்பான் இல்லையா நான் அந்த பூ கொடுத்து அனுப்பிச்சேன்னு, அந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் போலீஸ்கிட்ட சொல்ல, அவ்வளோதான் அடுத்த 1 மணி நேரத்தில் போலீஸ் ஸ்கூலுக்கு போயாச்சு. அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியும் ரிச்சர்டை அரெஸ்ட் பண்ணுறாங்க. நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு ரிச்சர்ட் கதறான். மறுநாள் ஸ்கூலுக்கு வந்த ஸ்டெஃபனியை காலேஜ் டீன் கூப்பிட்டு அனுப்புகிறாரு. இதோ பாருங்கள் ஸ்டெஃபனி, ரிச்சர்டை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயாச்சு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஸ்கூலுக்கு வர வேண்டாம், லீவ் எடுத்துக்குங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு. ஸ்டெஃபனியும் வீட்டுக்கு போகிறக்காக வெளியே வர, ஜேம்ஸ் காரில் ஸ்டெஃபனிக்காக காத்திருக்கிறான். அவனுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு போகிறக்காக ஸ்டெஃபனி அவன் காருக்குள்ளே வந்து உட்காந்து அவனுக்கு தேங்க் பண்ணுறா. அவன் முகத்தில் அடிபட்டிருக்கிறத பார்த்த ஸ்டெஃபனி என்னாச்சுன்னு விசாரிக்கவும், எனக்கும் என் அம்மாவோட பாய் ஃப்ரெண்டுக்கும் நேற்று ஒரு சின்ன தகராறு, 2 பேரும் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டோம், நல்ல வேலையாக ரிச்சர்டு போலீஸ்கிட்ட கையுங்காலமாக மாட்டினாரு, இனிமேல் நம்ம 2 பேத்துக்கு நடுவில் யாரும் இல்லை அப்படின்னு அவன் சொல்லவும், இதை கேட்ட ஸ்டெஃபனி கோவப்படுறா. இதோ பாரு ஜேம்ஸு, நீ என் உயிரை காப்பாற்றிருக்கலாம், அதுக்கு நான் உனக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருப்பேன். ஆனால் அதுக்காக நான் உன்னை காதலிச்சிருவேன்னு மட்டும் நினைக்காத. நான் உன்னை விட 20 வயசு அதிகமானவ, எனக்கு ஒரு அழகான ஃபேமிலி இருக்குது, எனக்கு அந்த ஃபேமிலி தான் முக்கியம். உன் வயசு இருக்கிற ஒரு பொண்ணை காதலி, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து போகிறாங்க. நாட்கள் வேகமாக உருண்டோடுது. இப்பெல்லாம் ஜேம்ஸ் ஸ்டெஃபனியோட வழிக்கே வரதில்லை. அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். இப்படி மாசங்கள் உருண்டோட அன்னைக்கு ஒரு நாள் ஜாகிங் முடிச்சுட்டு வந்த ஸ்டெஃபனிக்காக அவள் பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. என்ன முகமெல்லாம் பூரிப்பா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அம்மா கேட்கவும்,
உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு அநியாயத்துக்கு பொண்ணு வெக்கப்படுறா. வெக்கப்படுறத பார்த்தா ஏதாவது அஃபேர் கிஃபேர் அப்படின்னு அம்மா கேட்கவும் ஆமா அப்படின்னு தலையாட்டுறா. இதை பாடுறா, என் பொண்ணோட மனசை யாரோ ஒருத்தன் ஜெயிச்சிட்டான் போல இருக்கு அப்படின்னு ஸ்டெஃபனி சந்தோஷப்படுறா. என் பொண்ணை மனசு ஜெயிச்ச அந்த புண்ணியவான நானும் பார்க்க வேண்டாமா, அவனை இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு வீட்டுக்கு கூப்பிடு அப்படின்னு அம்மா சொல்லவும் பொண்ணு சந்தோஷம் கலந்த வெக்கத்தோட ஓகேம்மா அப்படிங்கிறா. அன்னைக்கு ஸ்கூல்ல ஸ்டெஃபனியை மீட் பண்ண லிண்டா, இதோ பாரு ஸ்டெஃபனி, ஜேம்ஸோட பேக்ரவுண்டை நான் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிட்டேன். அவன் இது வரைக்கும் 4 டிஃப்ரெண்ட்டான ஸ்கூலில் படிச்சிருக்கான். எல்லா ஸ்கூல்ல இருந்தும் ஒரே ரீசனுக்காக தான் அவனை ஸ்கூலை விட்டு துரத்தி விட்டுருக்கானுங்க, அவனோட பேடு பிஹேவியர். ஸோ அவங்ககிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ, எக்காரணத்தை கொண்டு அவன் பக்கத்தில் வர்றதுக்கு மட்டும் இடம் கொடுத்துறாத அப்படின்னு எச்சரிக்கிறா. அன்னைக்கு நைட்டு பாய் ஃப்ரெண்டோட வரவுக்காக ஸ்டெஃபனியும் அவள் பொண்ணும் புது புது டிஷ்ஷாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சொன்னபடியே பொண்ணோட பாய் ஃப்ரெண்டும் கொஞ்ச நேரத்தில் அங்கே வர்றான். அவனை பார்த்த உடனேயே ஸ்டெஃபனிக்கு அப்படியே ஜோல்ட் ஆகுது. வேற என்ன ஆகும், வந்தவன் வேற யாராக இருந்தால் பரவாயில்ல, வந்தது ஜேம்ஸ் ஆச்சே. குறும்புத்தனமாக நம்ம ஹீரோயினை பார்த்து கண்டடிச்சுட்டே உள்ளே வர்றான். ஸ்டெஃபனிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. டின்னருக்கு கூப்பிட்டோம், வேற வழி இல்லாமல் 3 பேரும் பின்னாடி கார்டனில் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அன்னைக்குன்னு பார்த்து மைக்கேல் பேங்க்கில் வேலை இருக்கு, என்னால் வர முடியாதுன்னு அவர் வரல. டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த ஜேம்ஸ் என்ன பண்ணுறான்னு பாருங்க, டேபிளுக்கு அடியே அவன் காலை விட்டு ஸ்டெஃபனியை நோண்டிட்டு இருக்கிறான். ஸ்டெஃபனி அவஸ்தையாக நெளிகிறா. அவன் மனசு ஃபுல்லாக என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்கான். அந்த சமயத்தில் தான் ஜேம்ஸ் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நேராக ஸ்டெஃபனியோட ரூமுக்குள்ளே வரான். அவன் ஏதோ பிளான் பண்ணி தான் போயிருக்கான் அப்படின்னு ஸ்டெஃபனிக்கு நல்லா புரியுது. அதனால் பொண்ணை நீ இங்கேயே உட்காந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெஃபனி ரூமுக்குள்ளே வரவும் சட்டுன்னு ரூமை லாக் பண்ணுறான். நீ தானே சொன்ன உன் வயசுக்கு ஏற்ற பொண்ணை போய் லவ் பண்ணுன்னு, என் வயசுக்கு ஏற்ற பொண்ணை நான் லவ் பண்ணிட்டேன், இப்போ போதுமா அப்படின்னு நக்கலாக கேட்குறான். இதோ பார் ஜேம்ஸ், என் பொண்ணு விஷயத்தில் விளையாடாத, நான் மனுஷியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு அவள் கத்த. என்னடி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அவளை செவுத்தோட சாய்ச்சி வச்சு அவளை பயங்கரமாக முத்தம் வைக்க ஆரம்பிக்கிறான். தன் பலத்தையெல்லாம் ஒன்று திரட்டி அவனை பிடிச்சி ஸ்டெஃபனி தள்ளி விடுறா. இங்கிருந்து போறியா இல்லை போலீஸை கூப்பிட்றதா அப்படின்னு கத்த. இந்த சத்தத்தை கேட்டு பொண்ணு உள்ளே ஓடி வர்றா. ஏதோ மேனேஜ் பண்ணி ஜேம்ஸை அங்கேருந்து துரத்தி விட்டாச்சு. என் பாய் ஃப்ரெண்டை வழி அனுப்பிச்சிட்டு வரேன் அப்படின்னு போன பொண்ணோட கையை பிடிச்சி இழுத்து, இதோ பார் அவன் உன்னை யூஸ் பண்ணிக்க பார்க்குறான், அவன் நல்லவன் இல்லை, அவன் கூட பழகாத அப்படின்னு ஸ்டெஃபனி பேச அதையும் கூட புரிஞ்சுக்காம அந்த பொண்ணு அம்மா கிட்ட கோவிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போறா. ஸ்டெஃபனி தன்னோட வழக்கமான ஸ்விம்மிங் முடிச்சுட்டு வெளியே வர அப்போ யாரோ அவளை அப்ரோச் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தா ரிச்சர்ட் தான். அவருக்கு அகெயின்ஸ்டாக எவிடன்ஸ் இல்லாததால் அவரை விடுதலை பண்ணிடுறாங்க. ஸ்டெஃபனியை தேடி வந்த ரிச்சர்டும் அவகிட்ட இதெல்லாம் செஞ்சது நான் இல்லை ஜேம்ஸ் தான் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஸ்டெஃபனிக்கு அவர் கூட பேச பிடிக்கல. முதல்ல இங்கிருந்து போங்க அப்படின்னு கத்துறா. அதனால் வேற வழி இல்லாமல் அவரும் அங்கிருந்து கிளம்புறாரு. காரில் வீட்டுக்கு வந்து ரிச்சர்டு கீழே இறங்கவும் அவருக்கு எதிர ஜேம்ஸ் நின்றுட்டு இருக்கான். என்ன பெருசு, என்னை பற்றின உண்மையெல்லாம் போட்டு தரதுக்கு தானே ஸ்டெஃபனி வீட்டுக்கு போனேன் அப்படின்னு கேட்டுட்டு ரிச்சர்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சமயத்தில் அவன் கையில் வச்சிருந்த கத்தியாலேயே அவரை ஒரே குத்துப்பட்ட ரிச்சர்டு ஸ்பாட்லேயே இறந்துடுறாரு. அவரை இழுத்துட்டு வந்து தன் காரில் போட்டுட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த ஜேம்ஸு ரிச்சர்டோட பாடியை டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு கார்லேருந்து எடுக்கிறத ஜேம்ஸோட அம்மா பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸு நிக்கோலுக்கு ஃபோன் பண்ணுறான். நிக்கோல் யாருன்னா நம்ம ஹீரோயினோட பொண்ணு. அன்னைக்கு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் உங்ககிட்ட சொல்லாமல் உடனடியாக கிளம்பி வர வேண்டியதாயிருச்சு. நம்ம 2 பேரும் நேரில் மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும், என் வீட்டுக்கு நீ வர முடியுமா அப்படின்னு கேட்க நிக்கோலும் சரி நான் வரேன் அப்படின்னு சம்மதிக்கிறா. அதே சமயத்தில் ஜேம்ஸோட இந்த அடாவடிகளெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாமல் அவங்க அம்மா ஜேம்ஸோட தலையில் துப்பாக்கியை வைக்கிறா. உன்னோட அட்ராசிட்டியெல்லாம் என்னால் இதுக்கு மேலே சகிச்சுக்க முடியாது, எல்லாத்தையும் நிறுத்து, இல்லை நான் உன்னை கொல்ல வேண்டியது வரும் அப்படின்னு சொல்ல கொஞ்சம் கூட பயந்துக்காம ஜேம்ஸு துப்பாக்கி அவங்க அம்மா கிட்ட இருந்து டப்புன்னு பிடுங்கிடுறான். ஏன்னா பெத்தவ தானே, அவளை சீக்கிரம் சுற்ற மாட்டா பாருங்க, அந்த நம்பிக்கை தான். அவங்க அம்மாவை இழுத்துட்டு வந்து அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ட்ரெய்லரில் கொண்டு போய் கட்டி போட்டுறான். கொஞ்ச நேரத்திலேயே நிக்கோல் ஜேம்ஸோட வீட்டுக்கு வரா. ஏதோ சொல்லணும்னு சொன்னியே என்ன அப்படின்னு அவள் ரொம்ப ஈகராக கேட்கவும் உங்கள் அம்மா தெரிஞ்சு செஞ்சாங்களா தெரியாமல் செஞ்சாங்களா எனக்கு தெரியாது, அன்னைக்கு ரூமுக்குள்ளே பலவந்தமாக உங்கள் அம்மா என்னை கிஸ் பண்ணிட்டாங்க, ஒருவேளை நம்ம 2 பேர்த்தோட காதலை பிரிக்கிறதுக்காக அவங்க பண்ணினாங்களா இல்லை என் மேலே இருக்கிற ஆசையில் பண்ணினாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. எனக்கு அது பிடிக்காததால தான் நான் உடனடியாக அங்கேருந்து கிளம்பிட்டேன். நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் நிக்கோல்,
அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு நிக்கோலுக்கு நம்பவே முடியல. நம்ம அம்மாவா அப்படி அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிக்கிறா. இப்போ அடுத்த சீன்லேயே கைகால் கட்டப்பட்ட நிக்கோல் ஒரு ரூமில் கீழே கிடக்கிறா. அந்த சமயத்தில் ஜேம்ஸு ஸ்டெஃபனிக்கு ஃபோன் பண்ணுறான். என்ன மேடம், சௌக்கியமாக இருக்கீங்களா? ஆனால் உங்கள் பொண்ணு என் கஸ்டடியில் சௌக்கியமாக இல்லையே, கைகாலெல்லாம் கட்டி போட்டிருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காளே. ஸோ அடுத்தது நீங்கள் என்ன பண்ணலான் இருக்கீங்க? என்னை தனியாக வந்து மீட் பண்ண போகிறீங்களா, இல்லை போலீஸ்க்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்து உங்கள் பொண்ணை நீங்களே சாகடிக்க போகிறீங்களா சொல்லுங்க அப்படின்னு நிக்கோலோட தலையில் வந்து கன்னை வச்சுட்டு அவங்க அம்மாவை மிரட்டுறான். எதிர்முனையில் இதை கேட்டு பதறி போன ஸ்டெஃபனி, நான் அங்கே வரேன், என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என் பொண்ணை மட்டும் எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ், நான் இப்போ கிளம்பிட்டேன் அப்படின்னு வேக வேகமாக கார் எடுத்துகிட்டு கிளம்பி வர்ற வழியில் கார் ஒரு இடத்துல பிரேக் டவுன் ஆயிடுது. அங்கிருந்து வேக வேகமாக ஸ்டெஃபனி ஜேம்ஸோட வீட்டை நோக்கி ஓடி வர்றா. வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஒரு ரூமுக்குள்ளே போகிறா. அந்த ரூம் ஃபுல்லாக ஏகப்பட்ட டிராயிங்ஸாக இருக்குது. எல்லாமே ஸ்டெஃபனியை தான் இவன் வரைஞ்சி வச்சுருக்கான். விதவிதமான ஆங்கிளில், விதவிதமான ட்ரெஸ்ஸில்னு ஏகப்பட்ட டிராயிங்ஸு. இது எல்லாம் பார்த்து ஒரு நிமிஷம் ஸ்டெஃபனி ஷாக் ஆயிடுறா. இவன் இன்னைக்கு நேற்று இல்லை, ரொம்ப நாளாக அவளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அவளுக்கு புரியுது. ஸோ இப்போ நம்மளுக்கும் அந்த ஆரம்ப சீனில் ஸ்விம்மிங் பூல் இருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு இடமா ஸ்டெஃபனியை ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னு காமிச்சிருப்பாங்க இல்லையா, அது எல்லாம் இவனோட வேலை தான் போல இருக்கு. அப்போ தான் அந்த ரூம் ஓரத்தில் ஏதோ சுருட்டி வைக்கப்பட்டிருக்க, அது என்னன்னு போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அது ரிச்சர்டோட டெட் பாடி. இதை பார்த்து பயந்து போன ஸ்டெஃபனி அந்த ரூமை விட்டு கீழே இறங்கி பின்னாடி இருக்கிற அந்த ட்ரெய்லருக்குள்ளே போகிறா. அந்த ட்ரெய்லருக்குள்ளே தானே அவங்க அம்மாவை கட்டி போட்டிருக்கான். உள்ளே போய் பார்க்கவும் அவங்க அம்மா முகத்துலலாம் அடிபட்டு ரத்தம் வழிய, உடனடியாக போய் உங்கள் பொண்ணை காப்பாற்றுங்க அப்படின்னு ஸ்டெஃபனி கிட்ட அவங்க சொல்ல, ஸ்டெஃபனி அங்கிருந்து பதறி அடித்தபடி வீட்டுக்குள்ளே ரூமாக ஓடுறா. அப்போ ஒரு பேஸ்மெண்ட்டில் நிக்கோல் கீழே கிடக்கிறத பார்த்து ஓடி போய் தன்னோட பொண்ணை தூக்குறா. இதுக்குத்தான் ஆரம்பத்துல இருந்து நான் தலையாக அடிச்சுக்கிட்டேன், என் காதலை ஏற்றுக்கோ, என் காதலை ஏற்றுக்கோன்னு. பார்த்தியா, இப்போ நஷ்டம் யாருக்குன்னு பாரு, எல்லாம் உனக்கு தான். நீ மட்டும் என்னை காதலிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா தேவையில்லாமல் அந்த ரிச்சர்ட் செத்துருக்க மாட்டான். உன் பொண்ணையும் நான் டார்கெட் பண்ணி தேவையில்லாமல் என் வலையில் உழுக வச்சிருக்க மாட்டேன். இதுக்குத்தான் சொல்கிறது, ஒரு மனுஷன் காதலை சொன்னால் அந்த காதலை ஏற்று பழகுங்கன்னு. இப்போ யார் ஜெயிச்சா? நான் தானே அப்படின்னு தெனாவட்டா பேசிகிட்டே அங்கே வர்றான். ஸ்டெஃபனி அவனை கெஞ்ச ஆரம்பிக்கிறான். உனக்கு என்னை என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ, என் பொண்ணை விட்டுரு, அவள் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இனிமேல் நீங்கள் 2 பேரும் இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு சான்ஸே இல்லை. நம்ம 2 பேர்த்துக்கு நடுவில் தொந்தரவாக இருந்த ரிச்சர்டையும் தீர்த்து கட்டினேன், இப்போ எனக்கு தொந்தரவாக இருக்கிற உங்கள் 2 பேர்த்தையும் தீர்த்து கட்ட போகிறேன் அப்படின்னு வெறித்தனமாக சொல்கிறான். அவனோட பிஹேவியரே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. நான் 13 வயசுலேயே எங்கள் அப்பனை ஒத்தையாளாக நின்று சுட்டு கொன்று இருக்கேன். ஏன் தெரியுமா? தினம் தினம் குடிச்சிட்டு வந்து என்னையும் எங்கள் அம்மாவையும் காட்டு மிராண்டித்தனமாக அடிப்பான். இப்போ ஏற்பட்ட சந்தோஷம் ஒவ்வொருத்தரை கொல்லும் போதும் எனக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கிது அப்படின்னு ஒரு சைக்கோ மாதிரியே பேச ஆரம்பிக்க, இதை புரிஞ்சுக்கிட்ட ஸ்டெஃபனி இவங்கிட்ட எதிர்த்து சண்டை போடுறத விட நைஸாக பேசி தப்பிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறா. உன் நிலைமையை புரிஞ்சுக்காம உன் காதலை நான் ஏற்றுக்கல, இப்போ சொல்கிறேன் நீ ரொம்ப நல்லவன் அப்படின்னு அவன் பக்கத்தில் அவன் கன்னத்தை நீவி விட, ஒரு வினாடி அவனோட கவனம் செதற சட்டுன்னு அவங்ககிட்ட இருந்து துப்பாக்கியை பிடுங்க பார்க்குறா. ஆனால் ஜேம்ஸோட பலத்துக்கு முன்னாடி ஸ்டெஃபனினால் எதுவும் பண்ண முடியல. அவகிட்ட இருந்து கன்னை பிடுங்கி ஸ்டெஃபனியை அடித்து கீழே தள்ளி அவளை கொல்றதுக்காக துப்பாக்கியை தூக்குறான். அந்த சமயத்தில் திடீர்னு துப்பாக்கி வெடிக்குது. ஜேம்ஸோட துப்பாக்கியில இருந்து இல்லை, ஜேம்ஸுக்கு பின்னாடி இருந்து அவங்க அம்மா ஜேம்ஸோட முதுகலையே சுட்டுறா. பெத்த மகன் கூட பார்க்கல. ஒரு வழியாக உயிர் தப்பிச்ச ஸ்டெஃபனியும் நிக்கோலும் சில நாட்களுக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. ஸ்டெஃபனி தன் குடும்பத்தோட சிரித்து பேசிட்டு சந்தோஷமாக இருக்கிறா. அதே சமயத்தில் இங்கே ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. ஜேம்ஸோட அம்மா சுட்டதில் ஜஸ்ட் முதுகலை மட்டும்தான் அவனுக்கு குண்டு பாஞ்சிருக்கும். அதனால் ஜேம்ஸ் உயிர் தப்பிட்டான். அவனை போலீஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிற சமயத்தில் சில ஜென்மங்கள் உசுறு போனாலும் திருந்தாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஜென்மம் தான் இது. அங்கே பாருங்க, இப்போ இவனோட அடுத்த க்ரஷ் அந்த நர்ஸு. ஸோ இவனோட அடுத்த டார்கெட் ரெடி பண்ணிட்டான். இதோட இந்த படமும் முடியுது. நம்ம மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.